நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். தேசத்தில் அக்கிரமம் பெருகும் போது, அநியாயங்களும் பொல்லாப்புகளும் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தின் கிரியைகளும் அதிகரிக்கும் போது, பரலோகத்தின் தேவனை நோக்கி கர்த்தருடைய சமூகத்திலே சென்று முறையிட்டு ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசியும் கூட இவ்விதமாகத்தான் தேவனிடத்திலே ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 9ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே நாம் காண முடிகிறது. செய்த பாவத்தை எண்ணி மனம் வருந்தி ஜெபிக்கிற ஜெபமாக இது காணப்படுகிறது. இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை உரைக்கிறவராக எரேமியா தீர்க்கதரிசி காணப்பட்டார். மக்களுடைய அக்கிரமம் ரொம்ப பெரிதாக எழும்பியது. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியக்கூடிய சுபாவம் மக்களிடத்திலே காணப்படவில்லை. எரேமியா தீர்க்கதரிசி ஒவ்வொரு பட்டணமாக சென்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மக்கள் மனம் திரும்ப விருப்பமில்லை. அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும்படியான சுபாவத்தை உடையவர்களாய் இருக்கவில்லை. அப்பொழுது தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டு பாபிலோனை ஆண்டு கொண்டிருந்த நேபுகாத்நேச்சாரை இஸ்ராயேல் தேசத்துக்கு விரோதமாக வர பண்ணினார். அவர்கள் வந்து எருசலேமை முற்றுகை போட்டார்கள். முற்றுகை போடப்பட்ட பிற்பாடு எருசலேம் பட்டணத்தில், யூதேயாவின் பட்டணங்களிலே தண்ணீர் இல்லை, உணவில்லை, தானியங்கள் இல்லை. பெரிய மனிதர்கள் வெளியே எங்கும் புறப்பட்டு வர முடியாது. தண்ணீருக்காக சிறுவர்கள் ஓடுகிறார்கள். அதே நேரம் மழையும் இல்லாமல் போய்விட்டது. மழை தாழ்ச்சி உண்டானது. அதை குறித்து இங்கு எரேமியா தீர்க்கதரிசி 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். மலை தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது, தரை மட்டும் குனிந்து கரிக்கறுத்து திரிகிறார்கள். எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது. அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்பி வருகிறார்கள். வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். வெளியின் பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடி போகிறது. காட்டு கழுதைகள் மேடுகள் நின்று வலு சர்ப்பங்களைப் போல் காற்றை உட்கொள்ளுகிறது. புல் இல்லாததினால் அவைகளுடைய கண்கள் பூத்து போகிறது. இவ்விதமாய் எரேமியா தீர்க்கதரிசி அக்காலத்தின் நிலைமையை அழகாக இங்கு எடுத்துரைக்கின்றார். எவ்வளவோ இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லியும் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை நேராய் திரும்பவில்லையே என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். அப்பொழுதுதான் எரேமியா தீர்க்கதரிசி, தேவனுடைய கோபம் அதிகமாய் தேசத்தின் மேல் பற்றி எரிகிறது. அந்நியர்கள் தேசத்தின் மேல் ஆளுகை செய்கிறார்கள். பொல்லாப்பானவைகள் தேசத்திலே நடந்தேறுகிறது. மக்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு நேராய் வரவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து தேவனிடத்தில் எரேமியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுகிறார். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நாம் வாசிக்கும் போது, கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது, எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாயிருக்கிறது. உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் பாவத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் எங்களை நீர் கொன்று போடாதேயும். எங்களை அந்நியரிடத்தில் விலையாக விற்று போடாதேயும். எங்கள் மேல் கிருபையாயிரும். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று வேண்டுதல் செய்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்ராயேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் எங்களுடைய நம்பிக்கையாயிருந்தீர், எங்களை ரட்சிக்கிறவராயிருந்தீர். நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானேன். இப்பொழுது ஒன்று செய்ய முடியாத ஒரு சாதாரண மனுஷனை போல நீங்க இருக்கிறீங்களே. நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலும் நீங்க இருக்கிறீங்களே. நீங்கள் எங்கள் நம்பிக்கையாய் இருந்தவர் அல்லவா? ஆபத்து காலத்தில் எங்களுடைய இரட்சகராய் நீர் இருந்தவர் அல்லவா? இப்பொழுது நீர் கண்டுக்காமல் இருக்கிறீரே, எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தராமல் இருக்கிறீரே.
எங்களை ரட்சிக்கும்படியாக நீர் கடந்து வராமல் இருக்கிறீரே. எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நீர் கடந்து வராமல் இருக்கிறீரே. கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவர் தாமே. எங்கள் மத்தியிலே தானே நீர் இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே. உம்முடைய நாமத்தை எங்கள் நெற்றியிலே நாங்கள் தரித்திருக்கிறோமே. எங்களுடைய பெயர்கள் உம்முடைய நாமத்தினாலே தானே ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை விட்டு நீர் போகாதேயும். எங்களை விட்டு நீர் தூரமாய் விலகி போகாதேயும். எங்களை விட்டு ஆண்டவரே நீர் ஒதுங்கி போகாதேயும். எங்களுடைய அக்கிரமங்கள் பெரிதாய் இருக்கிறது. அது நிமித்தம் நாங்கள் படுகிற வேதனைகள் அதிகமாய் இருக்கிறது. எங்களை விட்டு போகாதிரும் என்று சொல்லி இந்த எரேமியா தீர்க்கதரிசி வேண்டுதல் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட உயிர்த்தெழுந்த நாட்களில ஆண்டவரே, சாயங்காலம் ஆயிடுச்சு, எங்களை விட்டு நீர் போகாதிரும், எங்களோடு வந்து தங்கும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் அவர்களோடு வந்து தங்கினார். நாமும் அதே மாதிரி ஆண்டவரை நோக்கி நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு ஜெபித்து ஆண்டவரிடத்துல இரக்கங்களுக்காகவும் கிருபைக்காகவும் நாம் வேண்டுதல் செய்வோமா? கர்த்தர் கடந்து வருவார், நம்மை மீட்டெடுப்பார், நமக்கு உதவி செய்வார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, அக்கிரமம் நிறைந்த தேசத்துல அநியாயங்களும் பொல்லாப்புகளும் ஆண்டவரே அந்நிய தெய்வ வணக்கங்களும் சீர்கேடுகளும் மலிந்து போகிற இந்த தேசத்துல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பலத்த கிரியைகளை காண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பதில் வரவில்லையே என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்து எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும், எங்களுக்கு இரக்கம் பாராட்டும், எங்களுக்கு கிருபை பாராட்டும், எங்களுக்கு தயவு பாராட்டும். நாங்கள் ஆண்டவரை விண்ணப்பிக்கின்றவைகளுக்கு எங்களுக்கு பதில் தாரும். ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையாய் இருக்கிறீர், எங்களுடைய இரட்சகராய் இருக்கிறீர், எங்களுடைய பாதுகாவலராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்காய் இரங்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.